வேலன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலன் மாட்டுக்கும் வந்து அவங்க அம்மா காப்பாற்றினதுக்கப்புறம், டேய் ரேணுகா கழுத்தில் நீ தாலி கட்டுவியா மாட்டியா? தாலி கட்டுறதா இருந்தா நீ இந்த வீட்டில் இரு. அப்போ தான் உன் தங்கச்சி வாழ்க்கையை வந்து சரி செய்ய முடியும். உங்கள் பையனை நம்பியெல்லாம் திருப்பியெல்லாம் நாங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா விடுமா, அதான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்காங்களே தங்கச்சி வாழ்க்கைக்காக, இன்னொரு வாட்டி நம்ம சந்தர்ப்பம் வந்து கொடுக்கலாம். வேளா நீ இன்னொரு வாட்டி யோசிச்சு முடிவெடு, உன்னை நாங்கள் இன்னமும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க. என்னாலனா சத்தியமாக இவனெல்லாம் நம்ப முடியாதுங்க. உங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னா வேலன் வந்து வள்ளிக்கிட்ட தாலியை வாங்கிட்டு இந்த பக்கம் எங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும், எல்லாத்தையும் நாங்கள் மன்னிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி பெரிய மனசுத்தனமாக வந்து பேசுகிறாங்க ரேணுகாவோட அப்பா அம்மா. பாத்தியாடா, அவங்களுக்கு இருக்கிற கோவத்துக்கு அவங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கணும்? என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வலி கழுத்துலேருந்து வாங்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி ஜானகி வந்து ஆவேசமாக பேசும்போது, இது எங்கள் குடும்பம் பிரச்சனை, இதில் நீங்கள் யாரை தலையிட? உங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? அம்மா, ஐயாவை பார்த்து பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அம்மாவை பார்த்து என்னம்மா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? இது தப்புமா, சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, வேளா அப்படின்னா நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது. எனக்கு நீ பையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னோட ஆசையை வந்து நிறைவேற்று. மற்றவங்களுக்காக வந்து நிறைவேற்ற ஓடுவல்ல, அதுவும் ஐயாக்காக இப்படி எல்லாமாடா பண்ணுவ? தயவு செஞ்சு சொல்கிறத கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து வேலன் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உனக்கு நாளை காலையில் வரைக்கும் அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலைஞ்சி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. வேலா இப்போ நீ என்ன பண்ண போகிற? கண்டிப்பாக வந்து ஐயாவோட மனசை வந்து மாற்றணும். அதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணணும். நாளடைவில் வந்து கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். இல்லாட்டி நான் அப்பயே யோசிச்சு வச்சுருந்தேன், கார்த்திக்கும் ஆனந்திக்கும் இனிமேல் செட் ஆகாது, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். என்னால் உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜானகிம்மா. உடனே வந்து பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உண்மையான காதலாக இருந்தால் கார்த்தி வந்து இது மாதிரிலாம் சொல்லியிருக்கவே மாட்டான். அப்போனா அவன் இத்தனை நாளாக வந்து ரேணுகா கல்யாணத்துக்காக தான் என் தங்கச்சியை வந்து லவ் பண்ணியிருந்தானா? எனக்கு அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்பா நான் எதுவும் தப்பு பண்ணவே இல்லைப்பா, தப்பு பண்ணவே இல்லைப்பா, தயவு செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி மலையில் நினச்சிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. என்னது மழை பெய்யுது, நம்ம பொண்ணோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னலை வந்து திறந்து வந்து பார்த்தோன்னே, என்னவா வழி நனைஞ்சிக்கிட்டு இருக்க, நான் வந்துடுறேம்மான்னு சொல்லி அங்கேயும் இருமான்னு சொல்லி வேக வேகமாக கீழே இறங்கி ஓடி வராங்க. ஓடி வந்தவன் வந்து அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னவேல் பாண்டியன். என்னம்மா இப்படி வந்து நினச்சிட்ட? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, டே ரத்னவேல் வர போகிறான்டா, ஏதாவது பிரச்சனையிட போகுது, வள்ளியை வந்து திருப்பி வந்து சேர்த்துக்கவே கூடாது, சேர்த்துக்கணுன்னா வள்ளி கழுத்தில் வேலன் கட்டின அந்த மஞ்சக்கயிறு இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி அவங்க அக்காவும் அவங்க பையனும் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வேதனாகி ரஞ்சித்தும் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் உன்கிட்ட வந்து பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்பா நான் வேலைன்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா, இனிமேட்டு என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு. அவன் உங்ககிட்ட வந்து இவ்வளோ நாளாக விசுவாசமாக இருந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியெல்லாம் இருக்குது, அவன் அதை பார்த்துக்கணும் இல்லைப்பா. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்குன்னு நம்ம இது மாதிரிலாம் பேச முடியுமான்னு வள்ளி வந்து நியாயமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ என்னோட பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி வள்ளியை வந்து ஏற்றுக்கலாங்கிற மாதிரி நிலமையில வந்து இருக்காங்க நம்ம ரத்னவேல் பாண்டியன். அவங்களோட அப்பா அப்பன்னு பார்த்து முத்தையாவுக்கு வந்து இந்த விஷயம் எப்படியே தெரிஞ்சிருது போல இருக்குது. நம்ம வேலனுக்கும் அவங்க ஆட்டோவில் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா, இவளை நீ இப்போ தான் ஏற்றுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் வந்து நிற்கிறான். இதுதான்ப்பா இவங்களோட சூழ்ச்சியை. இப்படியே வந்து அவன் உன் மனசை கலைச்சி இவங்க 2 பேரையும் நீ ஏற்றுக்க வச்சிருவப்பா. இதனால நீ தான் வந்து மனசு கஷ்டப்படுவ, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேதனாகி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும். ஐயா, இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லையா? எல்லா முடிவு எடுத்தது நான் தான், தப்பு அவங்க மேலே இல்லை. எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுங்கய்யா, நான் வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே, வேலா நான் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட கேட்டேன், நீ எதுவுமே பேசாமல் இருந்துட்ட, இப்போ என்றா ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஐயா, எதுவாக இருந்தாலும் உங்கள் மேலே அன்பு பாசம் வச்சு தான். ஓ, அன்பு பாசம் வச்சு என் பொண்ணு கழுத்தில் இவன் தாலி கட்டினானா? இவன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் எதுவாக இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். நீ கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாலும் நான் வந்து காது கொடுக்க கேட்கவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. இங்கே என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறா? உனக்கு நான் வேணுமா இல்லை இந்த வேலன் வேணுமா? நீயே ஒரு முடிவு எடுமா. நீ எடுக்கிற முடிவில் தான் நான் எப்படி இருக்க போகிறேங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளி வந்து அப்படியே யோசிச்சே இருக்காங்க.
வள்ளி என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சுவாரஸ்யமாக வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ரத்தினவேலு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போவாங்க.